லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பல வாரங்களாக நாம் தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் எல்ஷடாய் என்று சொல்லி முதலாவது ஆரம்பித்தோம். எல்ஷடாய் என்று சொன்னால் போதுமானதற்கும் அதிகமானவர், இரண்டாவது சர்வ வல்லமையுள்ள தேவன், மூன்றாவது போஷிக்கின்ற தாய் பறவை. இதில் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். முதலாவது இரக்கம், கிருபை, தயவு இவைகளெல்லாம் பார்க்கும்போது தேவன் எப்படி அதில் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். தேவனுடைய இரக்கங்கள் ஏராளம் இருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய ஆண்டவர். போன வாரத்தில் கூட பார்த்தோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் தேவனுடைய இரக்கங்களை பார்த்தோம். கோராகின் புத்திரர் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் உள்ளே வர முடியல. ஏன் வர முடியாமல் போனது என்று காரணங்களை பார்த்தோம். பிற்காலத்தில் தாவீது கூட, சாலமோன் கூட தேவாலயங்களில் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கின்ற ஒரு பதவியில் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தார். சங்கீத புத்தகத்தெல்லாம் அந்த பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரருக்கு வாசிக்க ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று அப்படியே வரும். தேவன் அந்த கூட்டத்தை கூட ஒதுக்கி தள்ளவில்லை, இரக்கமுள்ளவராக தான் இருந்தார். இரக்கத்தை அங்கேயும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவனுடைய இரக்கங்கள் பல விதங்களிலே எப்படி வெளிப்பட்டது என்றெல்லாம் ஏராளம் கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்தது நரகத்தில் கூட தேவன் சென்று அங்கு இருந்து தேவன் என்னெல்லாம் நமக்காக செய்தார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். நரகம் மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் தேவன் இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பரலோகத்தில் தேவன் அவர் கோபத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. வேத புத்தகத்தில் நான் கோபம் கொள்வது இல்லை என்று சொல்லியே ஆணையிட்டேன் என்று ஏசாயா புத்தகத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த பூமியில் வாழ்கின்ற காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சிப்பின் வேலையை தேவன் செய்தார். இரட்சகராக இருந்து எப்படி மனு குலத்தை மீட்பதற்காக பல காரியத்தை செய்தார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியனாக இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, அவர் இரக்கத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எப்படி ரட்சிப்பின் வேலையை உலகத்திலிருந்து செய்தாரோ, இன்றைக்கு பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்து தேவன் இரக்கத்தின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆகதான் வேத புத்தகத்தில் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனுமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேய ஆக்கியோன் கிறிஸ்துவ சபையை, கிறிஸ்துவ மக்களை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். அதாவது கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய ஊழியம் கூட இயேசுவை கவனிக்கிற ஊழியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை எல்லாவற்றிலையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனிக்கின்றதாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனாக இருந்த ஆரோன் பலியின் இரத்தத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்த ஸ்தலத்தின் இருக்கின்ற கிருபாசனத்தின் மீது இரத்தத்தை தெளிக்க ஆரம்பிப்பான். எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக. லேவியராகமம் புஸ்தகம்
16வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். எடுத்துக்கொள்வோம். 14. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். கவனமாக கேளுங்க. இது மகா பிரதான ஆசாரியனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. இரத்தத்தை தெளிக்கிறது. எங்கே இரத்தத்தை தெளிக்கிறது? கிருபாசனத்தின் தண்டையின் மீது, அதில் இருக்கின்ற கிருபையின் ஆசனத்தின் மீது இரத்தத்தை தெளிப்பது மகா பிரதான ஆசாரியனுடைய வேலை. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மகா பிரதான ஆசாரியனாக, மோஸ்ட் ஹை பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் முத நமக்காக செய்த வேலையே எப்படி இங்கே இந்த பிரதான ஆசாரியன் காளையின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் இந்த கிருபாசனத்தின் மீது தெளித்தானோ, அதே போல மகா பிரதான ஆசாரியனாக இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்த உடனே ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டார். என்ன புனித பயணம் என்று சொன்னால், பரலோகத்துக்கு சென்றார். ஏன் பரலோகத்துக்கு சென்றார்? பரலோகத்தில் இருக்கின்ற கிருபை ஆசனத்தின் மீது இரத்தத்தை தெளிப்பதற்காக. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செல்லும்போது வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன். எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு மரியாள் என்ன செய்தாள் என்று சொல்லி பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, அதுக்கு 16 இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த இடத்துல பரலோகத்துக்கு ஏறி போகின்ற இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்கின்றார், என்னை தொடாதே. பாருங்கள், என்னை தொடாதேன்னு சொன்ன உடனே மக்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் தொடாதேன்னு சொல்கிறார். ஏன் தொடாதே என்று சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு புனித பயணத்தை மேற்கொள்கின்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த இரத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவியாக இருக்கின்ற எந்த ஒரு மனுஷனும் தொட்டு அதை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. அதை கொண்டு போய் முதலாவது எப்படி ஆரோன் அவன் கிருபாசனத்தின் மீது தெளிக்க போனாரோ, அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு அதை பரலோகத்தில் இருக்கின்ற கிருபாசனத்தின் மீது தெளிக்க சென்றார். படிப்போம். எபிரேய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கு எபிரேய ஆங்கியன் அதை கரெக்டாக சொல்கிறார். 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். ஒரே தரம் பரலோகத்தில் பிரவேசித்து அந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக தேவன் இயேசு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ இரத்தத்தை தெளிச்சிட்டு பூமிக்கு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா புஸ்தகம் 24:39 பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடாதுன்னு சொன்னார். இப்போ இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். 24:39 அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர்
அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி, இங்கு பார்க்குறோம் தொட்டுப்பாரு. அங்கே சொன்னார், அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது மரியாதை பார்த்து சொல்கிறார், என்னை தொடாதம்மா அப்படின்றார். புரிஞ்சுச்சிங்களா? ஆனால் அதே இயேசு நித்திய மீட்பை நமக்காக உண்டு பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறார்? அவங்கள பார்த்து, என்னை தொட்டு பாருங்க, என்னைய தொடுங்க. கவனிங்க, இயேசுவின் பரிசுத்த ரத்தம் பரலோக கிருபாசனத்தனை மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக தேவனுடைய இரக்கம் அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக தேவனிடத்தில் இரக்கத்தை பேசி கொண்டிருக்கிறது. தேவனே இவன் மீது கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். இரத்தம் பேசுகிறது, நமக்காக நன்மையான விலை பேசுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். தேவனுக்கு மிக அருகில் உட்கார்ந்து நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். வேத புத்தகத்திலே படிப்போம். எபிரேய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு கவனம் செலுத்துவோம். இப்போ எபிரேயாக்கியவன் என்ன சொல்கிறாருன்னா, 22ஆம் வசனத்தில், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், பாருங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவினிடத்திற்கும். ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் என்பதை பற்றி எபிரேயன் சொல்கிறார். நம்முடைய ஸ்டாண்டர்ட், நம்முடைய நிலை, நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசுவினிடத்தில் இருக்கின்றோம், சபையினிடத்தில் இருக்கின்றோம், இரத்தத்தினிடத்தில் நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக உங்களுக்காக தேவனிடத்தில் நன்மையானவைகளை பேசி கொண்டிருக்கிறது. இங்கு எபிரேயன் சொல்கிறாரு, ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும். ஆபேலின் இரத்தம் என்ன பேசுனது? பழி வாங்கும்படி பேசுனது. என்னைய எங்கள் அண்ணன் கொன்னுட்டான், கொன்னவனை சும்மா விடாதையும், கொன்னவனை பழி வாங்கும், பழி வாங்கும்படிக்கு ஆபேலின் இரத்தம் பேசினது. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அப்படி தான் பேசியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனை தான் அப்படி பேசலை. ஏனென்றால் தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை பழி வாங்கும்படிக்கு, நம்மை நியாயம் தீர்க்கும்படிக்கு, நம்மை தண்டிக்கும்படிக்கு வரல. நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு வந்தார். நம்முடைய ஆக்கினையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு வந்தார். இப்போ நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பேசியிருக்கிறார்னா, இவன் மேலே இரக்கமாயிரும், இவன் மேலே இரக்கமாயிரும். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப இரட்சகராக வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கு ஸ்டில் நவ் தேவன் இயேசு என்ன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார்னா, ஆண்டவரே இவன் மேலே இரக்கமாயிரும். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன ஊழியம்? ஜெப ஊழியம். என்ன ஜெபம்? இவன் மீது இரக்கமாயிரும், என் பிள்ளையின் மீது இரக்கமாயிரும், என் சகோதரன் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி நன்மையானவைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்நாள் வரை கொண்டு நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் பேசுது. சில பேர் சொல்ல வாய் பேசுதுன்னு சொல்லுது. வாய் பேசுன்னு தெரியுங்க, ரத்தம் பேசுதா? ஆமாம், ரத்தம் பேசுகிறது. ஏனென்றால் ரத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது. எங்கள் ஆபேலுடைய ரத்தமே பேசி பழி வாங்கும்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ரத்தம் பேசுதுன்னு பைபிள் சொல்லும்போது
இவர் ஆண்டவர், இறைவன், இயேசு, கடவுள். அவருடைய இரத்தம் நமக்காக பேசாதா? வேதம் சொல்கின்றது, பேசுகின்றது. அது என்ன? இவனுக்கு இரக்கம் செய்யும். ஏனென்றால் இவனுடைய பாவத்துக்கான தண்டனையை நான் எடுத்துக்கொண்டேன், அது நிமித்தமாக இவன் மீது இரக்கமாயிரும். ஆமென். சொல்றாரு. என்னன்னா, இந்த இரத்தம் சொல்லுது, அதற்கு ஆதாரம், இவன் பாவம் தண்டிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமே இரத்தம். இரத்தத்தின் நிமித்தமாக, என் இரத்தத்தின் நிமித்தமாக இரக்கமாயிரும். ஆகவே தேவ பிள்ளைகளே, பரலோகம் தேவனுடைய காதுகளில் இந்த இரத்தம் 24 மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் உங்களுக்கு இரக்கம் நிச்சயம். தேவன் என் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஏன்? எது நிமித்தமாக தேவன் என் மீது இரக்கமாக இருக்கிறாரு? கிறிஸ்துவின் நிமித்தமாக. கிறிஸ்துவின் நிமித்தமாக ஏன் இரக்கமாக இருக்கிறாரு? இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் வரையிலும் இயேசு கிறிஸ்து எனக்காக பிதாவினிடத்தில் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்னா, இவன் மீது இரக்கமாயிரும். ஆமென். அப்பா இயேசுனுடைய ஜெபத்தை கேட்பாரா? தள்ளிடுவா. என்னடா மகனே, கொஞ்சம் தள்ளுப்பா, இவன் என்ன குசும பிடிச்சவன், எப்படிப்பட்ட ஆள், உனக்கு தெரியாது, தள்ளு அப்படின்னு அப்படி சொல்ல. தேவன் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, ஒரு காரியத்தை படித்து காமிச்சோல்லையே, நம்ம என்ன படித்து காமிச்சோம்? தேவன் இரக்கமுள்ளவராய், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. ஆமென். கவனமாக கேளுங்க. இயேசுவை தேவன், பிதாவாகிய தேவனை இயேசு அழகாக காமிக்கிறாரு. உங்கள் பிதா கோபகார கடவுள் அல்ல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. இப்போ அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் பிதா என்ன பண்ணுவார்? சரிப்பா, என் பேரே இரக்கமுள்ளவர் தான். ஒரு இடத்துல பவுல் கூட சொல்கிறார், இரக்கங்களின் பிதா என்று சொல்லியிருக்கிறார். அவர் பேரை இரக்கம். அவர்கிட்ட போய் இரக்கமாயிருந்தா சரிப்பா, ஓகே பட் டன், முடிஞ்சிருச்சு, நான் இரக்கமாக இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவ சபை தான் ஆண்டவரை தப்பாகவே காமிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம், அதாவது பழைய ஏற்பாட்டு கடவுளை ரொம்ப மோசமாக காமிச்சிருச்சு, புதிய ஏற்பாட்டில் இயேசு அப்படியே மாறிட்டாருன்னு வாங்க. யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் இரக்கம் உள்ளவர் தான். பவுல் கிளியராக காமிக்கிறாரு, தெளிவாக காமிக்கிறாரு. ஆமென். அவருடைய மகிமை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கங்களின் பிதா இயேசு பிதாவை அழகாக காமிக்கிறாரு. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல. இவங்கெல்லாம் கரெக்டாக காமிக்கிறாங்க. இயேசு பழைய ஏற்பாட்டின் பிதாவை கரெக்டாக காமிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டின் பிதாவை சரியாக காமிக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க தான், ஊழியக்காரங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஏற்பாட்டில் சில வசனங்கள்லாம் அப்போ உடனே சொல்லுவாங்க, இது இப்படி சொல்லப்பட்டிருக்குதே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, அவர் தானே எல்லாம் செஞ்ச மாரி வரும். சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற நாலேஜு, இன்றைக்கி இருக்கிற அறிவு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை. எது வந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வானத்துலேருந்து எது வந்தாலுமே அவர் கடவுள் தான் பண்ணாருன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அதனால் என்ன நினைப்பாங்க, எல்லாமே வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட தான் வந்துச்சுன்னு. அதாவது பிசாசு எல்லாம் அறிஞ்சியும் பண்ணுறான் பாருங்க. மக்கள் அதை எப்படி பொதுவாக எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லாமே கடவுள் தான் அதெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது ஞானம் இல்லாதனால, கடவுளை பற்றி சரியாக சொல்ல தெரியாததுனால உடனே எதுக்கு எடுத்தாலும் கடவுள் தான் கடவுள் தான். இன்றைக்கி கூட பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னா உடனே கடவுள் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, அவருங்க பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் நல்லவர் தான், கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். நீங்கள் இந்த இரக்கம் என்ற கண்ணாடியை போட்டு படிக்கணும் பைபிளை, அப்போ கரெக்டாக தெளிவாக இருக்கும். நம்ம என்ன கண்ணாடி போட்டு படிக்கணும், வேறு கண்ணாடி போட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு கண்ணாடி போட்டு வேறு மாதிரி தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் இரக்கம் என்ற கண்ணாடியை போட்டு பைபிளை படித்தா நல்லா விளங்கும். இல்லைங்க கடவுளை பிடிச்சி இப்படி இல்லை, அந்த கண்ணாடி போட்டு வேறு கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். வேறு மாதிரி படித்து பாருங்கள், கடவுளை பற்றி கொஞ்சம் வேறு நெகட்டிவ் தாட்டில் எடுத்து படித்து பாருங்கள், அப்படி தான் தெரியும். உங்களுக்கு எல்லாமே கடவுள் பண்ணுற மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், தேவன் நல்லவர், இரக்கம் உள்ளவர். இயேசு பிதாவை காமிக்கிறது போல் பாருங்கள்.
நம்முடைய பவுல் பிதாவை காண்பிக்கிறது போல பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உட்காந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு என்று சொன்னால், தேவனே என் இரத்தத்தின் நிமித்தமாக இவன் மீது இரக்கமாயிரும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக உங்களுக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். மறந்துட்டு விடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டு வெளியே போய் கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாரோ? இல்லை, இவன் மீது இரக்கமாயிரும், இவனுக்கு நன்மை செய்யும், இவன் மீதுக்கு தயவு பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. இவனை சுகமாக்கும், இவனை விடுவியும், இவனை தப்புவியும், இவன் தேவைகளை சொந்தியும். ஆமென். புரியுதுங்களா? அதனால பரலோகத்திலையும் தேவனுடைய இரக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் ஜெபம் என்று வரும்போது கூட இரக்கம்தான் ஜெபத்திலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் சென்று எப்படி இரக்கத்தை காண்பிக்கும்படி அவருடைய இரத்தம் பேசி கொண்டிருக்கிறதோ, அதே போல் இன்றைக்கு நான் சொல்கிறேன், 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்வில் கூட தேவனுடைய இரக்கங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. நம்முடைய தண்டனைலாம் அவர் எடுத்துக்கிட்டார், நம்ம தண்டனை அவருக்கு போயிடுச்சு. இப்போ அவருடைய இரக்கமெல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் போவோம். இந்த எபிரேயர் பாருங்கள், அழகாக பழைய ஏற்பாட்டு விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுவார். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். நம்முடைய அதுக்கு முன்னாடியிலேருந்து படிக்கிறேன். 14, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். எதை பற்றி பேசுகிறார் கவனிங்க. தொடாத அப்படின்னார்ல மரியாதை பார்த்து, அந்த நேரத்தில் வானத்துக்கு அவர் கிராஸ் பண்ண போகிறார். அதை மையமாக வச்சு பேசுகிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால். ஆமென். சொல்லுங்க, எனக்கு மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். ஆமென். இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். 15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர். ஏன் இந்த காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு? ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார்? பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் ஏன் அப்படி அதை குறித்து சொல்கிறாருன்னா, இந்த பூமியிலே இருந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே பாவிகள். அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே போகணும்னு சொன்னால் கூட பயங்கரமான சட்டத்திட்டங்களை பின்பற்றி தான் உள்ளேயே போக ஆரம்பிக்கணும். அவங்க போகும்போதே பெல்லை கட்டிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒருவேளை இந்த மகா பிரதான ஆசாரியர்கள் பாவிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் இறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு சட்டத்திட்டங்கள் இருந்தது. மணியை கட்டிட்டு போவாங்க, ஆடிக்கிட்டே இருக்கணும், மணி ஆடிக்கிட்டே இருக்கணும். நீங்களாம் பாருங்கள், சில வீட்டில் காலை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மணி அடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்கள். இந்த மணி அடிக்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மள்கிட்டருந்து பிடிச்சது தான் எல்லாமே வந்து. நம்ம மகாபிரதான ஆசிரியன் அவன் 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 கவுனில் அவன் ட்ரெஸ்ஸில் மணி இருக்கும். இந்த மணி சத்தம் நின்றுச்சுன்னா வெளியில் இருக்க அவன் புரிஞ்சுக்குவான், ஆள் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கயிறு கட்டி வெளியே இழுப்பாங்க. முன்னாடி போகும்போதே கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க பாதுகாப்பாக. ஆனால் இங்கு எபிரேயாக்கியோன் மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? நம்முடைய பிரதான ஆசாரியன் எப்படிப்பட்டவரா? பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். நீ ஃபீல் பண்ண வேண்டாம். இவரை தண்டிக்கப்பட முடியாது. ஏனென்றால் நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சு முடித்து விட்டார் என்ற காரியத்தில். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். கவனிச்சிங்களா என்னத்தை கொண்டு வந்து விடுறாருன்னு? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவும் கூப்பிடுறார். வா, தைரியமாக வா. கிருபாசனத்தண்டையில் ஒரு பயப்புள்ள போக முடியாது.
மன்னிக்கிட்டு தான் அனுப்பணும், ஏன்னா தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் பாவத்தின் நிமித்தமாக. இப்போ சொல்கிறாரு, நீ தைரியம் இப்போ வா என்று சொன்னால் ஒட்டுமொத்த இரத்தத்தை கொண்டு போய் உனக்காக நான் கிருபாசன தண்டையிலே தெளித்து விட்டேன். இனிமேல் உள்ள வரதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் நிவிருத்தியாக்கப்பட்டு விட்டது. நித்திய மீட்பை கர்த்தராக இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஆகவே இப்ப உனக்கு இரக்கம் உண்டு. ஆகவே நாம் இரக்கத்தை பெறவும். தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்று வரும்போது நம்ம ஒப்பாரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரே என் ஜெபத்தெல்லாம் கேட்பீரா என்ற ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்ல, நீ தைரியமா வா. எதற்கு தைரியமா வர சொல்றாரு? இரக்கத்தையும் கிருபையை அடையவும், இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். சகாயம் செய்யும், அதாவது ஏற்ற சமயத்தில், தக்க சமயத்தில், அதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்திலெல்லாம் உதவியை அடைவதற்கு, உதவி பெறுவதற்கு தைரியமாவா. சில பேர்லாம் கடன் கேட்கும் போகும்போது கிடைக்குமா கிடைக்காதா கூச்சத்தில் வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தேவ சமூகத்தில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெபம் என்று வரும்போது நீங்கள் தைரியமாக வரலாம், தைரியமாக கேட்கலாம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நெக்லெக்ட் பண்ண மாட்டார், ஒதுக்க மாட்டார், தள்ள மாட்டார். இல்லை நீ போயிட்டு அப்புறம் வா, நீ ரொம்ப பாவி, அவன் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, போயிட்டு வா. நம்ம வரும்போது இன்றைக்கி சொல்கிறேன், என்னையும் உங்களையும் பார்த்து தேவனுடைய இரக்கம் தேவன் பேசுகிறாரு, இயேசு பேசுகிறாரு, இவன் மீது இரக்கமாயிரும். நல்லா கவனமாக கேளுங்க. என்றைக்கு நாம் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவ இரக்கத்தை பெற்றுவிட்டோம். ஆமென். அன்றைக்கு விடுவிக்கப்பட்டோம், அன்றே மீட்கப்பட்டோம். அன்றே ஒரு பாட்டு பாடுவோம், அன்றே நான் சுகமானேனே, அன்றே நடந்து வச்சுது. அப்படி தான் பாடணும். சும்மா பாட்டு பாடிட்டு கூடாது, ஏதோ வந்தது போனதெல்லாம். சிலுவையில் என்ன நடந்துச்சு, சிலுவையின் மூலமாக என்ன கிடச்சிச்சு, அதை அடிக்கடி கன்ஃபர்ஸ் பண்ணணும். பாட்டு மூலமாக பேசிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் ஆச்சு, இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின காரியங்களை நம்ம பாட வேண்டும். ஆமென். பரலோகம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். அன்றே நான் சுகமானேன். அப்போ நாம் இரக்கத்தை பெற தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். தைரியமாக வாங்க. ஆமென். அன்றைய நேரத்தில் மக்கள் ஜெபம் என்று சொன்னாலே சந்தேகம், என் ஜெபத்தான கடவுள் கேட்பாரா, என் ஜெபத்தை போய் கேட்பாரா என்ற சந்தேகம். அதான் பவுல் எபிரேயர்க்குன்னு சொல்கிறாரு, ஃபீல் பண்ண டவுட்டே வர வேணாம்ப்பா, உனக்கு இரக்கம் உண்டு. உதவி, அதாவது ஏற்ற சமயத்தில் உதவியை தேவன் உதவி செய்யக்கூடிய கிருபை உனக்கு உண்டாகும். ஆகவே நீ தைரியமா வா. ஆமென். ஏனென்று சொன்னால் தேவன் நமக்காக நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கல, தேவன் கிருபை ஆசனத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் காயங்கள் நம்முடைய நங்கூரமாக இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜெபத்தை நமக்கு நிச்சயத்தை கொடுக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்று வரும்போது டக்குன்னு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். கிடைக்குமா, பதில் கிடைக்குமா, உடனே சொல்லணும், எஸ் கிடைக்கும். எது நிமித்தமாக? எபிரேயர் 4:15-16 நிமித்தமாக எனக்கு பதில் உண்டு. புரிஞ்சுச்சிங்களா? பதில் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறது கிடையாது, பதில் உண்டு. அதுதான் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. ஆமென். ஆகவே இரக்கம் என்று சொல்லக்கூடியது மதிப்பு மிக்க ஒன்று. ஆகவேதான் இது இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற வேத பாரகர்கள், அங்கே இருக்கிற பரிசேயர்கள், அங்கே இருக்கிற தன்னுடைய சீசர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம். ஏதோ சீசர்கள்ட்ட மட்டும் சொல்லலை, எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? உங்கள் பிதா பூர்ண சர்க்குணம். இதெல்லாம் எங்கே பேசுகிறார்? எந்த இடத்துல பேசிட்டு வர்றாரு? மலை பிரசங்கத்தை பேசும்போது பேசிட்டு வர்றார். மலை பிரசங்கத்தை கிளைமேக்ஸ் அப்படியே கோட்டு போயிட்டே இருக்கிறார். தேவனை எப்படி காமிக்கிறார்?
இந்த 10 கட்டளையை கொடுக்கும்போது பாருங்கள், இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 கட்டளையை மக்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் மக்களை தப்பாகவே, தேவனை தப்பாகவே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் இந்த 10 கட்டளை நிறைவேற்றலைன்னா அவ்வளோதான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சாமி கண்ணை குத்திரும் சொல்கிறாங்களே, சாமி ஈயத்தை காய்ச்சி காதில் ஊத்திரும், ஜாக்கிரதை. சின்ன வயசில் அப்படிதான் சொல்லுவாங்க, டே அந்தோனியாரு காதில் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊத்திடுறாரா, ஒழுங்கா சர்ச்சுக்கு போ அப்படின்னு வாங்க. நான் சொல்கிறேன், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயத்தில் தான் சர்ச்சுக்கே போக ஆரம்பித்தோம். ஆராதனைக்கு ஆளாக போய் உட்காருவேன். ஏன் ஆளாக போய் உட்காந்தேன்? பயத்தில். ஒருவேளை கர்த்தரை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் பயத்தில் பண்ண ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, நானே சின்ன வயசில் பயந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணியிருப்பேன் என்று சொன்னால், யூதர்கள் எவ்வளோ பயத்தில் இருந்தாங்க தெரியுங்களா? எதனால பயம்? இந்த பரிசேயர்கள் பண்ண அட்டகாசம். 10 கட்டளையை 613 கட்டளையாக மாற்றி வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கட்டளையும் அப்படியே எக்ஸ்ட்ரா பெட்டிங் அப்படியே எப்படி இதை செய்ய, இந்த கட்டளை செய்ய, இப்படி ஷார்ட்கட்டு, இப்படி பண்ணலாம், இதை நிறைவேற்றின மாதிரின்னு சொல்லிட்டு அதாவது இந்த கற்பனையினுடைய நோக்கம் என்ன மக்கள் புரியல. ஏன் இதை கொடுத்தாருன்றது மக்களுக்கு புரியல. 10 கட்டளை ஏன் கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த 10 கட்டளையை அதனுடைய ஷார்ட் ஃபார்மில் சொல்ல போனால் 2 காரியத்தில் முடிக்கிறார். ஒரு காரியம், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. 2வது அதற்கு ஒப்பனையாக இருக்கின்ற இன்னொரு கற்பனை என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஷார்ட் ஃபார்ம்னு சொல்ல போனால் இந்த 10 கட்டளையினுடைய நோக்கமே லவ், அன்பு. ஆனால் இந்த அன்புன்ற ஒரு விஷயம் வரல. ஆனால் தேவனை பற்றி தவறா பல காரியத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கமே என்ன, இந்த மலை பிரசங்கம் என்னன்னா, இந்த 10 கட்டளை டெஃபினேஷனை விலைக்கு அந்த 10 கட்டளை விலைக்கு காமிக்கிறார். உன்னை சொல்லுவார், இதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அர்த்தம்? நீங்கள் கேள்விப்பட்டது உண்மை, இது இந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் சொல்கிறேன் அப்படின் போது என்ன அர்த்தம்னா, டே மடப்பசங்களா, இந்த 10 கட்டளை கொடுத்ததே நான் தான்டா, எனக்கு தெரியும் ஏன் இந்த 10 கட்டளை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், நான் விஷயத்தை சொல்கிறேன், கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீ கொலை செஞ்சாதான் தப்புன்ற உருவாக்குற நான் சொல்கிறேன், நீ உன் சகோதரனை வீண் முட்டாள் என்று சொன்னாலே நீ கொலை செஞ்சிட்ட அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? இது நீ ஆக்ஷனில் கொண்டு வர, நீ செஞ்சாதான் தப்புன்னு நீ பார்க்குற. அவர் சொல்கிறார், உன் எண்ணத்தில் உள்ளே போகும்போதே தப்பா உள்ளே போயிடுதுன்றார். அங்கேயே அதாவது தேவன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே அதை சொல்கிறால, மொழியிலேயே கிள்ளி போடு அப்படின்ற மாதிரி தேவன் இயேசு அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே அதை அழிக்க பார்க்குறார். அவங்களுக்கு புரியல. ஆனால் இவை இந்த 10 கட்டளை கடைப்பிடிப்பது அவசியமாக இருந்தாலும் இந்த 10 கட்டளையோட நோக்கமே இரக்கத்தை காண்பிப்பது தான். ஆமென். அதாவது மற்றவர்களிடத்தில் இரக்கத்தை, தேவனை நேசிக்க வேண்டும், மனிதர்களை நேசிக்கணும், மக்களையும் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? படிப்போம். மத்தேயு புஸ்தகம் போவோம். மத்தேயு புஸ்தகம் என்ன சொல்கிறார், என்னத்தை விரும்புகிறார், இவர் என்ன விரும்பினார்ன்றதை பார்ப்போம் பாருங்கள். ஒரு சில வசனத்தை படிப்போம் பாருங்கள். மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் போய்க்குங்க. 9ஆம் அதிகாரம் மத்தேயு 9:10 படித்து காமிக்கிறேன். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயரை கண்டு
அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம்? இந்த பரிசேயனுடைய ஆவியை பார்த்தீங்கன்னா எப்போ குறை கண்டுபிடிக்கலாம், எப்போ மாட்டில் வைக்கலாம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவனிங்க, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல. அடுத்தது படிங்க, பலிகையை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பரிசேயனை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிற, என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? கடவுளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிற? வந்து இந்த 10 கட்டில் நோக்கமே உனக்கு புரியலையே. ஏதாவது ஒன்றா பலி சொல்லு, பலி பலி. அதுக்கு இல்லைடா, இது ஏன்னா இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை இல்லை, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பாருங்கள், 12ஆம் அதிகாரம், அதே புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். அதுக்கு முன்னாடி கீழே வந்துடுறேன், நேரம் இல்லாதனால கீழே வந்துடுறேன். 7ஆம் வசனம், 8-6-7. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்கள் நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். புரிஞ்சிச்சா? இயேசுனுடைய தாட்டை புரிஞ்சிச்சா? இரக்கத்தை விரும்புகிறேன். நீ இந்த கட்டளை செய்யலன்னா, இந்த கட்டளையை மீறிட்டீன்னா எப்படி பலி கொடுக்கலாம்? நீ அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. நான் அதை, என் தாட் பலி கிடையாது, என் தாட்டு இரக்கத்தை நான் அதை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஓசியான் புஸ்தகத்தில் அதான், பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் அதான் சொல்கிறார். 6-6ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டார். நான் என்னத்தை விரும்புகிறேன்? இரக்கத்தை விரும்புகிறேன், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமுள்ளவர் என்பதை புரிஞ்சுக்க. உன் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீயும் இரக்கமுள்ளவனாக இரு. படிப்போம், மத்தேயு புஸ்தகம் 23 போவோம். 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். இங்கே கரெக்டாக தெளிவாக சொல்கிறார். இந்த பரிசேயர்களை சாடுன்னு சாடிட்டு விஷயத்துக்கு வர 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, பாருங்க, அவங்கள சொல்லும் போதே பாருங்க, அவர்கள் மாயக்காரர்கள், வேஷம் போடுறவங்க. நல்லா சொல்லும் போதே கனத்துக்குரிய மரியாதைக்குரிய அப்படிலாம் சொல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்கிறாரு? மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு ஐயோடா, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் சூப்பர் ஆட்கள், தசம பாகம். யாராவது இப்படி பண்ணுறீங்களா? அரிசி மட்டும் தான் கொடுக்குறோம் இல்லையா? இவங்க எதெல்லாம் தசம பாகம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். எது? ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் அதெல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணுறானுங்க, கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாமே. படிக்கிற பாருங்க, செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய, என்ன நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, 10 கட்டளை என்ன சொல்லுது, அதுக்கு மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அந்த 10 கட்டளையை கொடுத்தேன்? எதுக்காக நியாயப்பிரமாணத்தை நான் உனக்கு கொடுத்தேன்? எதற்காக என்று சொன்னால் என்னன்னா, நீதியை விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். புரியுச்சா? கவனிங்க, எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு? நீதிக்காக, இரக்கத்துக்காக, விசுவாசத்துக்காக கொடுக்கப்பட்டது. விட்டு விட்டீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவைகளையும் செய்யணும், அவைகளையும். புரிஞ்சுச்சிங்களா? ஒரு பார்ட்டில் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் தீவிரம் காமிச்சாங்களோ ஒழிய இது ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவங்களுக்கு புரியாமலே போயிருச்சு. இந்த பரிசேயர்களால் வந்த வேணா தான் இன்னைக்கு
பழைய ஏற்பாட்டின் கடவுளை தப்பாகவே காமிச்சிட்டாங்க. கடவுள் நல்லவர், இரக்கமுள்ளவர். தேவன் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அன்பு. இயேசு கிறிஸ்து அது அன்புன்னு சொல்கிறார். ஒரே கட்டளை அன்பு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறார் அதை. அந்த அன்பு நீதி, விசுவாசம், இரக்கம், அதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு இந்த பிரமாணங்கள். ஆனால் அதை போய் இப்படி வேறு மாதிரி பண்ணிட்டீங்களே, தேவனுடைய வார்த்தையை வேறு மாதிரி பண்ணிட்டீங்களே. நான் சொல்ல இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்துவ சபை இந்த வசனத்தை தப்பாக தான் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வேத வசனத்தை எடுத்தாலே கடவுளை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே காமிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா கவனிக்கணும். ஒரு நாளும் தேவனை பற்றி தப்பான எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நாளும் போய்விடவே கூடாது. எங்கேயாவது ஏதாவது ஒரு வசனம் தெரிஞ்சால் கொஞ்சம் நிற்கணும். எதுக்காக அந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு? நானும் சின்ன வயசில் அப்படி தான் பாருங்கள், நிறைய தப்பாக போதிச்சதுனால தப்பாக உள்ளே போச்சு நிறைய விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட கேள்விகள். அந்த சின்ன வயசுலேயே பாருங்கள், ஏகப்பட்ட கேள்விகள். பைபிளை படிக்கும் போதெல்லாம் அந்த சின்ன வயசில் நோட்டை எடுத்து கேள்வியாகவே எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ இதையே எப்படி சொல்லப்போ, இதையே எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு. ஒரு பக்கம் நோட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் நோட்டில் ஏகப்பட்ட கேள்விகள். எதனால்? எங்களை போதித்த போதனையாளர்களால், எங்களுக்கு முன்னாடி இருந்த சரியில்லாத மூத்த விசுவாசிகளால் தப்பாகவே காமிக்க ஆரம்பிச்சோன்னே தேவனை பற்றி தவறான ஒரு கேள்வி தான், தவறான படம் தான் நிறைய உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நான் போதிக்கும் போதெல்லாம் கவனமாக இருக்கிறேன். தேவனை ஒரு நாளும் உங்களுக்கு தவறுதலாக காண்பித்து விடக்கூடாது. ஆமென். தேவனை எப்படி காண்பிக்கணுமோ அப்படி காண்பிக்க வேண்டும் என்று நான் பிரயாசம் எடுக்கின்றேன். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு? கற்பனையின் நோக்கமே இதுதான்ப்பா, இதை ஃபாலோ பண்ணு அப்படின்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவ முழுக்க பார்த்தீங்கன்னா அவரே ஒரு நியாயப்பிரமாணமாக இருந்தவர். அந்த நியாயப்பிரமாணம் எதை காமிச்சிச்சு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவரே கற்பனையாக இருந்தவர், அவரே வார்த்தையாக இருந்தவர். சொல்லுவாங்க இயேசுவை பற்றி சொல்லும்போது, எபிரேய ஆக்கியோன்கள் சொல்லுவாங்க, ஹீ இஸ் தோரா அப்படின்னுவாங்க. இயேசுவை தோரா என்று அழைப்பார்கள். அவர் தான் ஆதி ஆகமம், அவர் தான் யாத்திராகமம், அவர் தான் லேவியராகமம், அவர் தான் எண்ணாகமம், அவர் தான் உபாகமம். அப்படியே காமிப்பாங்க, அவர் தான் என் தோரா. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்களே தோரா, அவர் தான். இந்த தோரா தான் பாருங்க எருசலேமின் வீதிகள் நடந்தது, தேவனுடைய வார்த்தை நடந்தது. வார்த்தை என்ன? வார்த்தையை பார்க்கும்போது, இயேசுவை பார்க்கும்போது என்னதை பார்த்தாங்க? அன்புள்ளவராக பார்த்தாங்க, இரக்கமுள்ளவராக பார்த்தாங்க. இவர் ஆயக்காரோட பாவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு பிடிக்கல, எரியுது. எப்படி இவர் பண்ணலாம்? ஆண்டவரே உட்காந்து, அவர் கடவுள்டா, கடவுள் இறைவன், அவர் தான் பிரமாணத்தை கொடுத்தவர், அவர் தான் வார்த்தையை கொடுத்தவர். உங்களுக்கு அவர் கொடுத்தவர், அவர் மீறி பண்ணுவார்? அவர் கடவுள் வார்த்தையை கொடுத்துட்டு உடனே மீறி பண்ணிட்டு இருக்கிறவரா? நான் கடவுள், நான் என்ன வேணாலும் அவரால் சொல்ல முடியுது, நான் கடவுளோட என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி கிடையாது. தேவன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இந்த வார்த்தைக்கு கட்டுப்படுகின்ற தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையில் தேவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் உங்களுக்கு தோன்றுவார். ஆமென். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படிதான் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் சொல்லாதவன் உங்களுக்கு வெளிப்படுவது கிடையாது. அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு செய்கின்ற தேவன், சொன்னபடி உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அவங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க கடவுளை பற்றி. இன்றைக்கி இருக்கிற சில கிறிஸ்தவங்க கடவுளை எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, அப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கடவுள் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமாம், அடிக்கடி இந்த பாட்டு பாடுவோம், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள், மனதுருக்கம் நிறைந்தோர் அவர், மன்னிப்பில் தயை பெருத்தோர் அவர், கர்த்தர் நல்லவர் என்று பாரிசாற்றுங்கள். ஆமென். ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அடிக்கடி பாருங்கள், புது இடத்தெல்லாம் போய் உட்காந்து பாருங்க, அந்த பாட்டை பாடிட்டு இருப்போம். கர்த்தரை சரியாக
காமிச்சுக்கிட்டு இருப்போம். ஐஸ்வர்ய சம்பன்னர். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை பார்க்கும்போது சரியாக பாருங்கள். தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். உதவி தேவைப்படுபவருக்கு தேவன் இரக்கம் உள்ளவராகவே இருக்கின்றார். பாவிகளை மன்னிப்பதில் தேவன் இரக்கமுள்ளவராகவே இருக்கின்றார். ஒரு இடத்துல போடப்படும், தாயானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்கானோ. இறங்குதல், அந்த இறங்குதல் என்ற ஒரு வார்த்தை சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. இறங்காமல் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பா. இறங்காமல் என்ற ஒரு வார்த்தை எப்படி போடப்பட்டிருக்குதுன்னா, சங்கீதம் 145:8-9 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் இரக்கமும். கர்த்தர் இரக்கமும் என்று சொல்லக்கூடிய இந்த எபிரேய வார்த்தையும் இந்த ஏசாயா 49:15 சொல்லப்பட்ட இறங்காமல் அது சொல்லப்பட்ட 2 வார்த்தையும் மிங்கிள் பண்ணி ஒன்றாக வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். இரக்கம் என்பதாகவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாலூட்டுகின்ற ஒரு தாய் குழந்தையிடம் காட்டுகின்ற ஒரு கனிவான பாசம், ஒரு உணர்ச்சி. ஒருவேளை அந்த குழந்தை பசியோடு இருந்திருக்கலாம், வேற ஏதாவது இந்த குழந்தைக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அதை தாய் உணர்ந்து அந்த தாய்க்குள்ள ஒரு பரிவு, கருணை அதால் நிறைந்து அந்த குழந்தையினுடைய தேவையை எப்படி சந்திக்கிறாளோ சொல்றாரு. அதே போலதான் என் தேவன் இரக்கம் உள்ளவர். ஒரு தாய் எப்படி உணர்றா, அதை புரிஞ்சுக்கிறா, பிள்ளைக்கு இது தேவை, அது தேவை. தாய் கொடுக்கின்ற பிள்ளை, தாய் கொடுக்கின்ற பால் கொடுக்கின்ற தாயை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. தெரியும் குழந்தை எதுக்கு அழுகுது. ஆமேன். பசிக்கு அழுகுதா, தூக்கத்துக்கு அழுகுதா, கடிச்சதுனா அழுகுதா, ஏதாவது கீழே விழுந்த அழுகுதா, அது சவுண்டு வரும்போதே பால் கொடுக்கின்ற தாயானவளுக்கு தெரியும் இதனால தான் அழுகுதுன்னு சொல்லிட்டு. உணர்வு. தேவனுடைய இரக்கமும் அப்படிதான். எப்படி ஒரு தாய் பிள்ளையின் மீது பரிவும் கருணையும் பாசத்தையும் காட்டுவதற்கு இறங்குகிறாளோ, அதை காட்டிலும் பன்மடங்கு இரக்கமுள்ளவர் நம்முடைய இரக்கமுள்ள தேவன். ஆமென். உதவி தேவைப்படும் போதெல்லாம் அவருடைய உள்ளம் அப்படியே நம் மீது இரக்கமுள்ளதாக இருக்கின்றது. ஆமென். பைபிளை பார்க்குறோம், அவர் மக்களை சுகமாக்கும் போதெல்லாம் வேதம் என்ன நோட் பண்ணுது, வேதம் என்ன எதை குறிப்பிட்டு பேசுச்சு, அவர் மனதுருகி. ஆமென். புரிஞ்சுங்களா? வேதம் பேசும்போது அப்படி தான் பேசு. 2 குரல்கள் வரும்போது அவர் பார்த்துட்டு, உனக்கு வேணும்டா 10 கட்டளையை ஒழுங்காக உங்கள் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இல்லை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணி, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கல. அவருடைய உள்ளம் ஒரே ஒரு காரியத்தில் நிரம்பி இருந்தது, மனதுருகி அவருடைய கண்களை தொட்டார், அவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லா அற்புதங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் இருக்கும், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது நிமித்தமாக தான் இயேசு எல்லா அற்புதங்களையும் செய்தார். இன்றைக்கும் அதே தேவன் நமக்கு அற்புதம் செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறார். எது நிமித்தமாக? அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக. ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் தனிப்பட்ட விஷயத்திலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எதின் அடிப்படையிலே? அவருடைய இரக்கங்களின் அடிப்படையிலே, அவருடைய மனதுருக்கத்தின் அடிப்படையிலே. இன்றைக்கும் தேவனாகிய கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்துகிட்டு இருக்கிறாரு. என்ன வேண்டுதல் செய்கிறாரு? பிதாவே, இவன் மீது இரக்கமாயிரும், இவன் மீது இரக்கமாயிரும், இவன் மீது இரக்கமாயிரும். இவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இவனுக்கு நான் ஆண்டவர், இவனுக்கு தேவையை சந்திக்கணும், இவன் மீது இரக்கமாயிரும். இவனை சொல்லட்டுங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறதே தேவ கிருபையால் தான் இருந்து விட்டுருக்குறோம். ஏன்? அவருடைய ஜெபம், பிரேயர். ஆகதான் பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார், அவருடைய கிருபை என்னை தாங்குது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை.
எப்படி தேவ கிருபையால் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், பரலோகத்தில் நமக்காக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த ஜெபம், இவன் மீது இரக்கமாயிரும். என்னை குறித்து தேவன் நன்மையானவர்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பழி வாங்கும் தேவன் அல்ல, நம் மீது அன்பு காட்டுகின்ற தேவனை ஆராதித்துட்டு இருக்கிறோம். அன்பின் ஆண்டவர், அன்பின் இயேசு, இரக்கமுள்ள தகப்பன். ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஓ நன்றி 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 ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறதே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. ஓ நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்யும்படி பேசிக் கொண்டிருக்கிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஓ இரக்கத்தை பேசிக் கொண்டிருக்கிற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை மன்னித்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை புது மனிதனாக மாற்றின நம்முடைய இரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நித்திய மீட்பை உண்டு பண்ணினீரே. மகா பிரதான ஆசாரியனாக இருந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். இரக்கத்தினால் குடும்பங்களிலே நன்மைகள் உண்டாகட்டும். இரக்கத்தினால் காரியங்கள் கைகூடி வரட்டும். இரக்கத்தினால் சுகம் உண்டாகட்டும். இரக்கத்தினால் தயவு உண்டாகட்டும். இரக்கத்தினால் ஒரு பண வரவு வரட்டும் ஆண்டவரே. இரக்கத்தினால் காரியங்கள் கைகூடி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபையை உயர்த்தட்டும். உடைய கிருபையை உயர்த்தி போற்றட்டும், பாடட்டும், மகிழட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையை எண்ணி களி கூறட்டும் கர்த்தாவே. பெரிய நன்மைகள் நடப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.